கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 139 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகியும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு உண்டாதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் தாவீது எழுதும்போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது எது சொல்லியிருப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்க முன்னாடியே நம்மளை குறித்த திட்டத்தை தேவன் திட்டம் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நபர்கள் பிறக்க முன்பாகவே அவங்களுக்கு வந்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். கருவில் உண்டாகிறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கார். அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் இப்போ ஒரு கர்த்தரோட திட்டத்தின்படி இது பிறக்கிறான்னா இந்த பூமியில் எல்லா காரியமும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லா காரியமும் பார்த்துக்கொள்வார். அந்த வேளையில் நம்ம வாழ்க்கை அநேக கஷ்டங்கள் இருக்கும். எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் தருவோம், அந்த பிரச்சனை எப்படி முடியும், இந்த பிரச்சனை நம்ம ஜெயம் எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சா உங்கள் கரு உண்டாகும் போதே ஒருத்தர் உங்களை கண்ட தேவன் நீங்கள் பிறக்கிறதுக்கே முன்னாடி உங்களை குறித்து திட்டமுள்ள தேவன் எப்படி உங்களை கைவிடுவார், எப்படி அவரோட பிரச்சனை உங்கள் பிரச்சனை அவரால் அவங்க பிரச்சனை அவருக்கு பெருசா நீங்கள் பிறக்க முன்னாடியே உங்கள் கருவாக இருக்கும்போதே தேவன் கண்டான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைலாம் பெருசா கண்டிப்பாக கர்த்தர்ட்ட சம்மதிப்போம். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய திட்டம் இல்லாமல் அவரோட கரத்தில் அர்ப்பணிப்போமானால் கண்டிப்பாக உங்களை குறித்த திட்டம் உங்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டத்தில் உங்களை பிறக்கும்போது வச்சிருந்தாரோ அதை நிறைவேற்றுவார். பூமியை சாட்சியாக மாற்றுவார். அதுக்கு அர்ப்பணிப்பு பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் வர ஆமென்.